வணக்கம். இது வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன். முதலில் தலைப்பு செய்திகள். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிதி அமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் முன்வைப்பு. புத்தாண்டை முன்னிட்டு நியாயமான விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள். 9 ஆண்டுகள் நிறைவடைந்தும் தீர்வு இல்லை. கிளிநொச்சியில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் போராட்டம். அமெரிக்கா வழங்கிய MK-84 குண்டுகள் இஸ்ரேலை சென்றடைந்தன. காசாவில் இருந்து பலஸ்தீனியர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட போவதாக நெதன்யாகு தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். சுதந்திர இலங்கையின் 79வது வரவு செலவு திட்டத்தை நிதி அமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் திங்கட்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். 2025 ஆண்டு 5% பொருளாதார வளர்ச்சியை அடைவது பிரதான இலக்காகும் என்றும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். மட்டுப்படுத்தப்பட்ட வகையில்தான் இம்முறை வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அந்த வகையில் அரச நீதி முகாமைத்துவ சட்டத்திற்கு அமைய வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய துறைகளுக்கு அதிகளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மீண்டெழும் செலவுகளுக்கு 4% நிதி ஒதுக்கீடு. மக்களுக்காக செலவழிக்கும் ஒவ்வொரு ரூபாவும் மக்களுக்கு பயனுடையதாக இருக்க வேண்டும். கைத்தொழில், வர்த்தகம் மற்றும் உற்பத்தி துறையில் அதிகளவான மேம்பாட்டை எதிர்பார்க்கின்றோம். பொருள் மற்றும் சேவை நியாயமான விலைக்கு தடையின்றி விநியோகிக்கப்படும். கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்கு அதிகளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மக்களின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். பொருள் மற்றும் சேவைத்துறை ஏற்றுமதியூடாக $19 மில்லியன் வருவாயை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பு. 2028 ஆண்டு முதல் வெளிநாட்டு அரசுமுறை கடன்களை முறையாக செலுத்துவோம். ஏழ்மையை இல்லாதொழிப்பதற்கு உரிய திட்டங்கள் செயற்படுத்தப்படும். இதேவேளை வடக்கு, கிழக்கு மற்றும் மலையகத்துக்கு அதிகளவிலான திட்டங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் வடக்கு கிழக்கு மீள்குடியேற்றம் மற்றும் வீட்டு நிர்மாணிப்பிற்கு $7,500 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தேர்தலுக்காகவே யாழ் நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டது. யாழ் நூலக அபிவிருத்திக்காக $1,000 மில்லியன் ஒதுக்கீடு. ஏனைய பகுதிகளில் உள்ள நூலகங்களுக்கு $200 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மற்றும் வடக்கு மாகாணத்தில் தெங்கு பயிற்சிகைக்காக $500 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு $5,000 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட மக்களின் சம்பளம் பரிசீலிக்கப்படும். தோட்ட வீடமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக $4,268 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மலையக தமிழ் இளைஞர்களின் தொழில் பயிற்சி, வாழ்வாதார மேம்பாடு, உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக $2,650 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மக்களுக்கு நியாயமான விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி அதிகரித்துள்ள வாழ்க்கை செலவை குறைக்கும் நோக்கில் பண்டிகை காலத்தில் நியாயமான விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வாங்க உணவுப் பொதியை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்தை முன்வைத்த ஜனாதிபதி எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு லங்கா சதோச நிறுவனத்தின் மூலம் அரிசி, டென்மீன், பருப்பு, வெங்காயம், உருளைக்கிழங்கு மற்றும் கருவாடு உள்ளிட்ட உலர் உணவு பொதியை வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது. மேலும் இதனை வழங்குவதற்காக வரவு செலவு திட்டத்திலிருந்து $1,000 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சியில் போராட்டம் ஆரம்பித்து 9 ஆண்டுகள் நிறைவடைகின்ற நிலையில் எதிர்வரும் 20ஆம் திகதி போராட்டம் ஒன்றினை மேற்கொள்ள உள்ளோம் எனவும், எனவே அனைவரும் ஒன்றிணைந்து போராட்டத்திற்கு வலு சேர்க்குமாறு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்க தலைவி ஜே கனகரஞ்சனி குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சியில் இன்றைய தினம் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார். 9 ஆண்டுகளாக எங்களுடைய
பிள்ளைகளை மீட்பதற்கு பல்வேறு வழிகளிலும் போராடி சர்வதேசத்துக்கு உண்மை நிலைமைகளை எடுத்து கூறி வருகின்றோம். தமது பிள்ளைகளை தேடிய 300க்கும் அதிகமான தாய் தந்தையர்கள் இறந்துள்ளனர். உள்ளூரில் நமக்கு தீர்வு கிடைக்காத நிலையில் ஜெனீவா கூட்டத்தொடரிலும் பிரச்சினைகளை முன்வைத்து வருகின்றோம். இலங்கை அரசாங்கத்துடன் பேசுவதாக சொல்லி கால இழித்தடைப்பையே செய்கின்றனர். பிள்ளைகளை காணாது இறந்த தாய் தந்தையரைப் போல நாங்களும் கத்திவிட்டு இறந்து விடுவோம் என்று ஏக்கம் உள்ளது. இந்த 9வது கூட்டத்தொடரிலாவது ஜனாதிபதி சர்வதேசத்தின் கோரிக்கையை ஏற்று பெற்றுத் தருவதற்கு முன்னுக்கு வர வேண்டும். பல தலைவர்களை இந்த 9 வருடங்களில் கண்டுள்ளோம். இவர்கள் தெற்குக்கு ஒரு நீதியும் வடக்குக்கு ஒரு நீதியும் வழங்குகின்றனர். எனவே எதிர்வரும் 20ஆம் திகதி கிளிநொச்சியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு 9 வருடம் நிறைவடைகின்ற நிலையில் நீதிவேண்டி போராட்டம் ஒன்றினை மேற்கொள்ளவுள்ளோம் எனவும் அனைவரும் ஒன்றிணைந்து போராட்டத்திற்கு வலி சேர்க்குமாறும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்ப்பு போராட்டங்களை நடாத்துவதுதான் ஜனநாயக பிரஜைகளின் கடமை என்பதை தற்போதைய ஆட்சியாளர்களிடம் போலீசார் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தரணியும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளருமான MS சுமந்திரன் தெரிவித்தார். அப்படியான எதிர்ப்பு போராட்டங்களை நடாத்தியவர்களே இன்று ஆட்சியாளர்களாகவும் வந்துள்ளார்கள் என்பதை இன்று நீதிமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலகத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மாவட்ட செயலகத்தினை மறைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசாரினால் குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது தொடர்பான வழக்குகள் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் இன்றைய தினம் இது தொடர்பான வழக்கு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் தர்ஷினியினால் வழக்கு விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்பட்டது. இன்றைய தினம் எதிராளிகள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி MS சுமந்திரன் ஆஜராகியிருந்தார். இந்த நிலையில் வழக்கில் ஜனாதிபதி சட்டத்தரணி MS சுமந்திரன் சமர்ப்பணங்களை முன்வைத்த நிலையில் இந்த வழக்கின் இறுதி தினமான ஜூன் 9ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி MK சுமந்திரன் கருத்து தெரிவிக்கும் போது கச்சேரிக்கு செல்கின்ற வழி பாதையினை மாறித்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை முன்வைத்து எங்களுடைய கட்சியின் உறுப்பினர்கள் பலருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் ஒரு சில மாதங்களுக்கு பின்னர் இந்த வழக்கு நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நானும் சக சட்டத்தரணிகளும் ஆஜராகி இது எந்த அடிப்படைகளும் இல்லாமல் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு, இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தோம். அந்த வகையில் போலீசார் ஒன்றுக்கு தெரிவித்தனர். இது தொடர்பான புலனாய்வாளர்களின் அறிக்கைகள் தேவைப்படுகின்றது. அவற்றை புலனாய்வு வழங்குவதற்கு தங்களுக்கு அவகாசம் தேவை என்றும் அவர்களுக்கு கால அவகாசமும் வழங்கப்பட்டது. ஆனால் இப்போது ஏறக்குறைய 3 வருடங்கள் நிறைகின்ற நிலையும் கூட இன்னமும் எதுவிதமான குற்றச்சாட்டும் அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்படவில்லை. சென்ற வாரத்திலும் இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகின்ற போது ஜூன் 9ஆம் தேதிக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணியினை ஆரம்பிப்பதற்கு 2025ஆம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்தில் 1000 மில்லியன் ரூபாய் நிதி ஆரம்ப கட்டமாக ஒதுக்கப்பட்டுள்ளதென்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போதே இவ்விடயத்தை அறிவித்துள்ளார். இந்த நிலையில் தமது அயராத தொடர் முயற்சியினால் முல்லைத்தீவு மக்களின் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுத்திருப்பதில் பெருந்த மகிழ்ச்சி அளிப்பதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். அதேவேளை தமது தொடர்ச்சியான கோரிக்கையினை ஏற்று வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாணத்திற்கான நிதியை இவ்வருட வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கியதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க அவர்களுக்கும் கூட்டுறவு பிரதி அமைச்சரும் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவருமான உபாலி சமரசிங்க ஆகியோருக்கும் முல்லைத்தீவு மக்களின் சார்பாக தமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் ரவிகரன் மேலும் கூறினார். மேலும் கடந்த வருடம் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற வெள்ள அனர்த்தம் தொடர்பான விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குறித்த வட்டுவாகல் பாலம் அமைக்கப்பட வேண்டும் என கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தின் கிராம வீதிகள் மற்றும் பாலங்களை அபிவிருத்தி செய்வதற்கு 5000 மில்லியன் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார்.
யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது குறித்த தொகையை செலவு செய்ய தீர்மானிக்கப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். அத்தோடு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த 5000 மில்லியன் ரூபாவை மூலம் 8 மாதங்களில் திறம்பட கிராம வீதிகளை அபிவிருத்தி செய்ய கட்டமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தின் கட்டுமான பணிகளை தொடங்க ரூபாய் 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டு செய்தி. அமெரிக்கா வழங்கியுள்ள வெடிகுண்டுகள் கிடைத்துள்ள நிலையில் காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்களை வெளியேற்றும் ட்ரம்பின் திட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ தெரிவித்துள்ளார். காசாவிலிருந்து பலஸ்தீனியர்களை வெளியேற்றும் அமெரிக்கா காசாவை அபிவிருத்தி செய்யும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தினை பலஸ்தீனியர்களும் அமெரிக்காவின் சகாக்களும் மனித உரிமை அமைப்புகளும் கண்டித்துள்ள போதிலும் வேறுவிதமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு இது உகந்த திட்டம் என இஸ்ரேலிய பிரதமர் தெரிவித்துள்ளார். காசாவிலிருந்து பலஸ்தீனியர்களை வெளியேற்றுவது இன சுத்திகரிப்பிற்கு ஒப்பானது என தெரிவிக்கப்படுவதை இஸ்ரேலிய பிரதமர் நிராகரித்துள்ளார். காசா குறித்து நானும் ட்ரம்பும் பொதுவான மூலோபாயங்களை கொண்டுள்ளோம் என தெரிவித்துள்ள பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க ஜனாதிபதியின் திட்டமே சரியானது என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நீங்கள் விரும்பிய எதனையும் செய்யுங்கள் என அவர் தெரிவித்துள்ளார். என்னுடன் கலந்தாலோசித்துவிட்டு இஸ்ரேல் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கலாம் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தொடர்வது விளையாட்டு செய்தி. பிரான்சின் மார்சே நகரில் ஓபன் 13 டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகிறது. ஆண்கள் இரட்டையர் பிரிவு இறுதி சுற்றில் பிரான்சில் பெஞ்சமின் பொன்யூஹூப் ஜோடி பெல்ஜியத்தின் சாண்டர் கில்லி போலாந்தின் ஜோன் கிலடி ஜோடியுடன் மோதியது. இதில் சிறப்பாக ஆடிய பிரான்ஸ் ஜோடி 6-3, 6-4 என வென்று சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள வடலி மீடியா இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.